மீகாவின் விக்கிரகம். அப்பொழுது லாயீசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவரிடத்தில் சுக செய்தி விசாரித்தார்கள். ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். ஆசாரியனும் ஆயுதபாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியிலே நிற்கையில், தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இரு. நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனாய் இருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்துக்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனாய் இருக்கிறது நல்லதோ என்றார்கள். அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டு அவன் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான். அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் பண்டம்பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள். அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போனபோது மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் கூட்டம் கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் இந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான். தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள். அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள். அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்தில் பலத்த மனுஷராகிய 5 பேரை அனுப்பினார்கள். உளவு பார்க்க போனவர்கள் திரும்பி வந்து தங்கள் சகோதரரிடத்தில் அவர்களுக்கு ஆறுதலான செய்திகளையும் உற்சாகமான செய்திகளையும் சொன்னார்கள். அப்போது தான் கோத்திரத்தாரில் 600 பேர் ஆயுதபாணிகளாய் புறப்பட்டு எப்ராயிம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வருகிறார்கள். மீகாவின் வீட்டிலே ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது. இந்த ரகசியம் லாயிசை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷருக்கு மாத்திரம் தெரியும். உளவுக்காரர்கள் 5 பேரும் 600 யுத்த வீரருக்கும் மீகாவின் வீட்டில் என்னென்ன இருக்கிறது என்னும் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த 5 பேரும் ஆயுதபாணிகளாய் இருக்கிற தான் கோத்திரத்து 600 யுத்த வீரரையும் பார்த்து, எப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த வீடுகள் என்னும் வாக்கியம் மீகாவின் வீட்டையும் அவருடைய விக்கிரகம் இருந்த வீட்டையும் அந்த ஊராருடைய வீட்டையும் குறிக்கும். மீகாவின் வீட்டில் இருப்பது போல ஏபத்தோ தெராபீமோ அல்லது வெட்டப்பட்ட சிரூபமோ வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமோ தான் கோத்திரத்தாரிடத்தில் இல்லை. அவர்களுக்கு இவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் தெரியாது. ஆகையினால் இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்று உளவு பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். லாயிசை உளவு பார்க்க போன 5 பேரும் மீகாவின் வீட்டில் இருக்கிற வாலிபனிடம், எங்கள் பிரயாணம் நாங்கள் அறியும்படி அவர்கள் கர்த்தருக்கு ஏற்றது என்று சொல்லுகிறார். உளவு பார்க்க போன 5 பேரும் தான் கோத்திரத்து ஆயுதபாணிகளிடம் அந்த லேவியனோடு தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து சொல்லுகிறார்கள். லேவியன் அந்த விக்கிரகங்களை பயன்படுத்துவது போல
தாங்களும் பயன்படுத்தினால் தங்களுக்கு எல்லா காரியங்களிலும் ஜெயம் கிடைக்கும் என்று தான் கோத்திரத்தார் நம்புகிறார்கள். தான் கோத்திரத்தார் இதுவரையிலும் கர்த்தரை நம்பி லாயிசுக்கு விரோதமாக புறப்பட்டு வந்தார்கள். இப்போதோ ஏபோத்தையும் சுரூபங்களையும் விக்கிரகங்களையும் நம்புகிறார்கள். தான் புத்திரர் லாயிசுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண புறப்படுவதற்கு முன்பு தேவன் அதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்போதோ ஏபோத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சுரூபங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு பதிலாக ஏபோத்தும் விக்கிரகங்களும் தங்களோடு கூட இருந்தால் தங்களுக்கு யுத்தத்திலே ஜெயம் உண்டாகும் என்று தான் கோத்திரத்து ஆயுதபாணிகள் நம்புகிறார்கள். தான் கோத்திரத்தார் லாயிசுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது தங்களோடு கூட மீகாவின் வீட்டில் இருக்கிற ஏபோத்தையும் சுரூபங்களையும் விக்கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு போனால் கர்த்தருடைய பிரசன்னம் தங்களோடு கூட இருக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. தான் கோத்திரத்தார் இதுவரையிலும் கர்த்தரை நம்பினார்கள். இப்போது விக்கிரகங்களை நம்புகிறார்கள். சீலோவிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் ஆசரிப்பு கூடாரமும் இருக்கிறது. தான் கோத்திரத்தார் லாயிசிலே குடியேறப் போகிறார்கள். லாயிஸ் பட்டணம் சீலோவில் இருந்து வெகு தூரத்தில் உள்ளது. அவர்களால் அடிக்கடி சீலோவுக்கு போய் அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியனிடத்தில் ஊரீமை பயன்படுத்தி விசாரிக்க முடியாது. பிரதான ஆசாரியரின் ஊரீமுக்கு பதிலாக மீகாவின் ஏபோத்தும் விக்கிரகங்களும் சுரூபங்களும் தங்களோடு கூட இருந்தால் தங்களால் கர்த்தரிடத்தில் விசாரித்துக் கொள்ள முடியும் என்று தான் கோத்திரத்தார் நினைக்கிறார்கள். தான் புத்திரர் மீகாவின் வீட்டில் இருந்து விக்கிரகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது தான் புத்திரரின் ஆயுதபாணிகளாகிய 600 பேரும் அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுக செய்தி விசாரிக்கிறார்கள். ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியிலே நிற்கிறார்கள். அப்போது தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். மனுஷரில் 5 பேர் தேசத்தை உளவு பார்க்க வந்தபோது அவர்கள் இந்த லேவியரை சந்திக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய வீட்டில் வந்து அவனிடத்தில் சுக செய்தி விசாரிக்கிறார்கள். தான் புத்திரரின் 600 பேரும் ஆயுதபாணிகள். எதிர்ப்பு வந்தால் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். தான் புத்திரர் களவு செய்த பொருட்களின் விவரம் வருமாறு: ஏபோத்து, தெராபீம், வெட்டப்பட்ட விக்கிரகம், வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம். தேசத்தை உளவு பார்க்க போன 5 பேரும் ஏற்கனவே மீகாவின் வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீகாவின் வீட்டை பற்றி நன்றாய் தெரியும். மீகா தன்னுடைய வீட்டில் எந்த இடத்தில் ஏபோத்தையும் சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் வைத்திருக்கிறார் என்பது 5 வேவுகாரருக்கும் நன்றாய் தெரியும். மீகாவின் வீட்டு வாசற்படியிலே ஆசாரியனும் ஆயுதபாணிகளாகிய 600 பேரும் நிற்கிறார்கள். அப்பொழுது தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆசாரியனாகிய லேவியனோ தன்னுடைய விக்கிரகங்களை பாதுகாக்க ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. அந்த ஆசாரியன் மீகாவின் வீட்டில் நடைபெறுகிற சம்பவங்களை ஒரு பார்வையாளரை போல பார்த்து கொண்டிருக்கிறார். மீகாவின் வீட்டில் உள்ள விக்கிரகங்களுக்கும் வல்லமை இல்லை. அந்த சுரூபங்களால் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள முடியவில்லை. தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷரும் விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு போகும்போது இந்த விக்கிரகங்களால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. தான் கோத்திரத்தாரும் கர்த்தரை நம்பாமல் சுரூபங்களையும் விக்கிரகங்களையும் நம்புகிறார்கள். தங்களுக்கு முன்பாக விக்கிரக தெய்வங்கள் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த தெய்வங்களையும் தாங்கள் உண்டு பண்ணாமல் மீகாவின் வீட்டில் இருப்பதை திருடி கொண்டு போகிறார்கள். தான் கோத்திரத்தாரின் ஆவிக்குரிய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கிறது. தான் புத்திரரின் விக்கிரக ஆராதனை திருட்டில் ஆரம்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய விக்கிரக ஆராதனை சரித்திரத்தின் முன்னுரையே மிகவும் அசுத்தமாயிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது. அவர்கள் பிறர் பொருளை இச்சிக்க கூடாது. ஆனால் தான் புத்திரரோ விக்கிரகங்களையும் ஆராதிக்கிறார்கள். மீகாவின் பொருட்களான ஏபோத்தையும் சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் இச்சித்து திருடிக் கொண்டு போகிறார்கள். உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷரும் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும்
வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்கிறார். விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள் ஆசாரியனை பார்த்து, நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிரு. நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனாய் இருக்கிறது நல்லதா? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனாய் இருக்கிறது நல்லதோ என்று கேட்கிறார்கள். தான் புத்திரர் விக்கிரகங்களை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மீகாவின் வீட்டில் உள்ள ஏபோத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாது. அவர்கள் மீகாவின் ஏபோத்தையும் அவருடைய விக்கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு போகும்போது மீகாவின் வீட்டில் ஆசாரியனாய் இருக்கிற லேவியனையும் தங்களோடு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆசாரியன் அவர்களோடு கூட இருந்தால்தான் அவர்களால் ஏபோத்தை பயன்படுத்த முடியும். தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷரும் ஆசாரியனிடம் ஆசை வார்த்தைகளை பேசுகிறார்கள். மீகாவின் வீட்டில் ஆசாரியர் வசதியாய் இருப்பதை விட தங்களோடு கூட வந்தால் அவருக்கு அதிக வசதி கிடைக்கும் என்று நயம் காட்டுகிறார்கள். ஒரு வீட்டிலே ஆசாரியனாய் இருப்பதை விட ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனாய் இருக்கிற பதவி உயர்வை பற்றி அவருக்கு சொல்லுகிறார்கள். தான் புத்திரர் பேசுவதை கேட்டபோது லேவியனுடைய மனது மிகவும் சந்தோஷப்படுகிறது. லேவியன் அவர்களுடைய ஆசை வார்த்தைகளினால் மயங்குகிறார். ஆசாரியனுடைய மனது இதமியப்படுகிறது. ஆசாரியன் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்து விடுகிறார். ஆசாரியனின் மனது தீமை செய்ய தூண்டுகிறது. அவன் ஏற்கனவே சாப்பாட்டிற்காகவும் வஸ்திரத்திற்காகவும் மீகாவோடு சேர்ந்து விக்கிரக ஆராதனை செய்தவன். இப்போது மீகாவிற்கு துரோகம் பண்ணிவிட்டு இந்த திருடர்களோடு புறப்பட்டு போகிறான். தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்றால் இந்த லேவியன் எதையும் செய்வான். விக்கிரக ஆராதனை ஒரு புற்றுநோயை போன்றது. மீகாவின் வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட விக்கிரக ஆராதனை லாயீஸ் பட்டணம் முழுவதும் பரவிற்று. மீகாவின் வீட்டில் இருக்கிற சுரூபங்களையும் விக்கிரகங்களையும் ஆராதனை செய்ததினால் லாயீஸ் பட்டணத்தாருக்கு ஒரு நன்மையும் உண்டாகவில்லை. அவர்களுடைய விக்கிரகங்கள் லாயீஸ் பட்டணத்தாரை பாதுகாக்கவில்லை. அந்த விக்கிரகங்களால் தங்களை கூட பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. தான் புத்திரர் மீகாவின் வீட்டிலே விக்கிரகங்களை திருடிக் கொண்டு போவதை அவருடைய வீட்டிற்கு அயல் வீட்டார் எல்லோரும் பார்க்கிறார்கள். மீகாவும் அதை பார்க்கிறார். ஆனால் மீகாவால் தான் புத்திரரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. தன்னுடைய வீட்டில் உள்ள விக்கிரகங்களை அவரால் பாதுகாக்க முடியவில்லை. சுரூபங்களை எடுத்துக்கொண்டு போனவர்கள் மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போய்விடுகிறார்கள். மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் எல்லோரும் கூட்டம் கூடுகிறார்கள். இவர்கள் மீகாவின் வீட்டில் உள்ள ஏபோத்தையும் வெட்டப்பட்ட சுரூபத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் ஆராதிக்கிறவர்கள். இந்த விக்கிரக ஆராதனைக்காரர் கூட்டம் கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிடுகிறார்கள். மனுஷர் பின்தொடர்ந்து வந்த சம்பவங்கள் சிலவற்றை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: மீகா தான் புத்திரரை தொடர்ந்து வந்தான். லாபான் யாக்கோபை தொடர்ந்து வந்தான். யோசேப்பின் வேலைக்காரன் யோசேப்பின் சகோதரரை தொடர்ந்து வந்தான். செங்கடலுக்கு அருகில் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தொடர்ந்து வந்தான். நேபுகாத் நேச்சார் எரிகோவின் சமவெளிகளில் சிதேக்கியாவை தொடர்ந்து வந்தான். யூதாவை அவனுடைய சத்துருக்கள் தொடர்ந்து வந்தார்கள். தான் புத்திரர் திரும்பி பார்த்தபோது அங்கு மீகாவும் நிற்கிறார். அவரோடு கூட மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டில் உள்ளவர்களும் நிற்கிறார்கள். அவர்கள் மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு மீகா, நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்று சொல்லுகிறார். தான் புத்திரரின் ஆயுதம் அணிந்த 600 பேரும் மீகாவையும் அவனுடைய மனுஷரையும் முகத்துக்கு முகமாக பார்க்கிறார்கள். தான் புத்திரர் மீகாவின் வீட்டில் உள்ள விக்கிரகங்களை திருடிக்கொண்டு வேகமாக ஓடிப்போகவில்லை. அவர்கள் மெதுவாகவே போகிறார்கள். அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் பண்டம்பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்கிறார்கள். அவர்கள் லாயீசிலே குடியேறுவதற்கு ஆயத்தமாய் போகிறார்கள். தங்கள் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் கூட்டிக் கொண்டு
அவர்களால் வேகமாய் ஓடிப்போக முடியாது. தங்களுடைய ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவர்களை பாதுகாப்பதற்காக இவ்வாறு போவது வழக்கம். தான்புத்திரர் மீகாவை பார்த்தோ அவருடைய அயல் வீட்டாரை பார்த்தோ பயப்படவில்லை. அவர்கள் மீகாவை பயமுறுத்துகிறார்கள். தான்புத்திரர் மீகாவை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள். அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போகிறார்கள். மனுஷருடைய பார்வையில் துன்மார்க்கர் பலத்தவர்கள் போன்று இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் துன்மார்க்கரை பலத்தவர்களாக காண்பதில்லை. மனுஷர் தங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் இம்மையில் தண்டனை பெறுவதில்லை. துன்மார்க்கர் நரகத்தில் நித்திய ஆக்கினையை அனுபவிப்பார்கள். யுத்தத்தில் ஜெயித்தவர்களுக்கு தோற்றவர்களின் பொருட்கள் கொள்ளை பொருட்களாக கிடைக்கும். அதன் பிரகாரமாக மீகாவின் பொருட்கள் தான் புத்திரருக்கு கிடைக்கிறது. மீகாவால் தான் புத்திரருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண முடியாது. அவர்கள் மீகாவை பார்க்கிலும் பலத்தவர்கள். அவர்களுடைய பலமும் தன்னுடைய பலவீனமும் மீகாவுக்கு நன்றாய் தெரியும். மீகா தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தான் புத்திரரோடு யுத்தம் பண்ணாமல் தன் வீட்டிற்கு திரும்பி வருகிறார். தான் புத்திரரோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவருடைய ஆசாரியனையும் தங்களோட கூட கொண்டு போகிறார்கள். மீகா உண்டு பண்ணினவைகள் என்பது ஏபோத்து, தெராபீம், வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகங்களும் ஆகும். லாயிஸ் ஊரார் பயமில்லாமல் சுகமாய் இருக்கிறார்கள். வேறே மனுஷரோட அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட மனுஷரை தான் புத்திரர் பட்டய கருக்கினால் வெட்டி போடுகிறார்கள். அவர்களுடைய பட்டணத்தை அக்னியினால் சுட்டெரித்து போடுகிறார்கள். இது பாவமான செயல் போன்று தெரியலாம். ஆனாலும் வாக்குத்தத்த தேசத்தை இஸ்ரவேல் புத்திரர் சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். லாயிஸ் மனுஷரை பற்றி அதிகமாக தெரியவில்லை. அவர்கள் ஒருவேளை அழிவுக்கு பாத்திரவான்களாக இருக்கலாம். மீகா தான் புத்திரரிடத்தில் தன்னுடைய வீட்டில் உள்ள விக்கிரகங்களை பற்றி சொல்லும் போது அவற்றை தன்னுடைய தெய்வங்கள் என்று சொல்லுகிறார். இந்த சுரூபங்களை மீகா தனக்காக செய்தார். மீகா ஒரு இஸ்ரவேல் புத்திரர். அவர் விக்கிரகங்களை செய்யவும் கூடாது, அவற்றை ஆராதிக்கவும் கூடாது. மீகாவோ கர்த்தரை விட்டு விலகி போனதினால் அவருடைய இருதயத்தில கர்த்தரை பற்றிய அறிவும் ஞானமும் விலகி போயிற்று. அவருக்கு விக்கிரகத்திற்கும் தேவனுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. தான் புத்திரர் மீகாவின் வீட்டில் உள்ள விக்கிரகங்களை திருடிக் கொண்டு போகிறார்கள். அவர்கள் மீகாவுக்கு நஷ்டஈடு எதுவும் கொடுக்க மாட்டார்கள். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜாவும் இல்லை, அதிகாரிகளும் இல்லை. ஆகையினால் மீகாவின் வழக்கை விசாரித்து அவருக்கு நீதி செய்ய ஒருவரும் இல்லை. மீகாவின் தெய்வங்களும் விக்கிரகங்களாய் இருக்கிறது. அவற்றுக்கு ஜீவனும் இல்லை, வல்லமையும் இல்லை. தான் புத்திரரோ மீகாவோடு இணக்கமாய் பேசாமல் அவரை பயமுறுத்துகிறார்கள். மீகா கூக்குரலிட்டு பேசினால் அவருடைய ஜீவனுக்கும் அவருடைய வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் உண்டாகும் என்று பயமுறுத்துகிறார்கள். மீகாவும் உண்மை நிலையை அறிந்து அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போய் விடுகிறார். தன் வீட்டிற்கு வந்து திருடுகிற தான் புத்திரர் தன்னையும் தன்னுடைய வீட்டாரையும் கொலை செய்ய தயங்க மாட்டார்கள் என்பது மீகாவுக்கு நன்றாய் தெரியும். தன்னுடைய விக்கிரக தெய்வங்களை பாதுகாக்க மீகா தன்னுடைய ஜீவனையும் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாய் இல்லை. அவர் பயப்படுகிறார். மீகா ஒரு கோழையாக விக்கிரகங்களை பறிகொடுத்து விட்டு தன் வீட்டிற்கு வெறும் கையோடு திரும்பி வருகிறார். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளில் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூர்களுக்கும் துறிஞ்சீர்களுக்கும் எரிந்து விடுவான். ஏசாயா 2:20-21. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். ஏசாயா 30:22.